ஓகே, இன்டகிரேஷனில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன்டகிரல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் இன்டூ dx ஈக்குவல் கொஸ்டின் மார்க். இது வந்து சாப்டர் 2 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். இப்போது உள்ளே இருக்கிற இன்டகிரண்ட் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. உள்ள கிவன் இன்டகிரண்ட் என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர். உள்ளே இருக்கிற இன்டகிரண்ட் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்க போகிறேன். இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டால் சைன் 2θ வரும். அப்போனா தான் இந்த சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகும். அப்போது எக்ஸுக்கு வந்து நான் என்ன வேல்யூ போட போகிறேன்னா புட் x is equal to tan θ. tan θ நான் அப்ளை பண்ணுறேன். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 tan θ டிவைடட் பை 2 tan θ டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் θ. ஸோ இப்போது இது ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலி 2 tan θ பை 1 + tan ஸ்கொயர் θோட ஃபார்முலா வந்து சைன் 2θ. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2θ. இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணுறேன்னா அப்போனா தான் இந்த சைன் இன்வர்ஸ்க்கு இந்த சைன் கேன்சல் ஆகும். அப்போ மீதி எனக்கு என்ன வரும்? 2θ வரும். θ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த tan இருக்கு இல்லைங்களா, இது இந்த சைடு கூட்டிட்டு வந்துருங்க. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? θ. அப்போது θக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு? 2 tan இன்வர்ஸ் ஆஃப் x. இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் தான் 2 tan இன்வர்ஸ் x மாறிடுச்சு. இப்போது நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, சப்ஸ்டியூஷன் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்போ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் பதிலாக 2 tan இன்வர்ஸ் x போட போகிறேன். 2வை வெளியில் போட்டுக்கிறேன். அப்புறமா tan இன்வர்ஸ் x போட்டுக்கிறேன். கூட நம்மளுக்கு என்ன இருக்குது? dx. இதுதான் வந்து இப்போது நியூ சம். ஆக்சுவலி இதுதான் வந்து இந்த கிவன் ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. இதை நான் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். அப்போது tan இன்வர்ஸ் xக்குலாம் இன்டகிரேஷனில் ஸ்ட்ரெயிட் ஃபார்மில் கிடையாது. நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறேன். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்ன? ஆக்சுவலி இங்கே நீங்களே 1 போட்டுக்கோங்க, சரிங்களா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா என்ன? இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. இதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. அப்போது u எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா ஹைலைட் சொல்லி கொடுத்தாங்க உங்கள் ஸ்கூலில். ஹைலைட்னா என்ன? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஐனா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், எல்னா லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ், ஏனா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், டீனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், ஈனா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த ஆர்டரில் எது ஃபஸ்ட்டாக வருதோ அதான் u. நம்மளுக்கு பாருங்களேன், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் tan இன்வர்ஸ் x. அப்போ u ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கணும்? லெட் u இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் x. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் மீதி எல்லாமே dvன்னு எடுத்துக்கணும். dv ஈக்குவல் டு 1 × dx. ஸோ ஒரு சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். du பை dx வரப்போகுது. tan இன்வர்ஸ் xோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 பை 1 + x ஸ்கொயர். இந்த கீழே போடுற dx-ஐ சைடில் போட்டுக்கிறேன். இதான் வந்து du. அதே மாதிரி இந்த சைடில் வந்து இன்டகிரேட் பண்ணணும். dvயோட இன்டகிரேஷன் v வரும், dxோட இன்டகிரேஷன் வந்து x வரும். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இங்கே ஃப்ரண்ட்டில் 2 இருக்குங்களா? ரைட் த 2 as it is. 2 into box of uv. uக்கு பதிலாக என்ன போடுவீங்க? tan இன்வர்ஸ் x. அப்புறம் vக்கு பதிலாக x போடுவீங்க. அந்த x முன்னாடி போட்டுக்கிறேன். x into tan இன்வர்ஸ் ஆஃப் x. x into tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் இன்டகிரல் v. vனா வந்து x, duனா 1 டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் இன்டூ dx. ஓகே, பாக்ஸ் க்ளோஸ்டு. ஏன்னா 2 வந்து எல்லாத்துலேயுமே காமன். அப்போ 2 into x into tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் இன்டகிரல் ஆஃப், இங்கே பாருங்களேன், ஷார்ட்கட் ஹிண்ட் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்டகிரேஷன் ஃபார்மில் வந்து டினாமினேட்டர் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்ததுன்னா அதோட இன்டகிரல் ஃபார்முலா log of denominator. If we differentiate the denominator, then we get the numerator, means then the integral formula for the given problem is log of denominator. 1ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து 0 ஆகிடும். x ஸ்கொயர் பண்ணால் 2x. அப்போது x இருக்குது, எனக்கு 2 மட்டும் தான் மிஸ் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போது log of denominator போட்டுக்கோங்க. log of 1 + x ஸ்கொயர் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 2 வந்து குறையுது. 2x தானே வரணும், அந்த 2 இல்லை. அதனால் ஃப்ரண்ட்டில் என்ன போட்டுப்பேன்? 1/2 போட்டுப்பேன். இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் வந்து let t = 1 + x ஸ்கொயர்லாம் எடுத்துக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்ததுன்னா log of denominator தான் அதோட இன்டகிரல் ஃபார்முலா. சப்போஸ் ஏதாவது நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அது டிவிஷனில் போட்டுக்கணும். ப்ளஸ் c. ஓகேங்களா? இந்த 2 வந்து நெக்ஸ்ட் எங்கே வரும்? உள்ளே வரும். 2, அப்போ 2 ரெண்டுத்துக்குமே வரும். 2 வந்து இதுக்கும் போகும். கரெக்டுங்களா? அப்போ 2 into x into 2 into x into tan இன்வர்ஸ் ஆஃப் x. இந்த 2 உள்ளே போகும்போது இந்த 2 கிட்ட இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா log of 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் c. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். முடிஞ்சிச்சு. ஸோ இது இங்கே வந்து நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா, ஹைலைட்டோட கண்டிஷன். ஹைலைட்னா எப்படி யூ சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர்.